So, good morning to all. Today we are going to see about double cloth self-stitched face to back weave. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸா 2 வீவ் எடுக்க போறோம். ஃபேஸ் ஒண்ணு, பேக் ஒண்ணு. அதுக்கு 12 வீவ நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் தட் ஐம் கோயிங் டு யூஸ் 1/3 12 அண்ட் இத வந்து ஃபேஸா யூஸ் பண்ண போறேன். அண்ட் 2 பை சாரி 2 பை இல்ல 2/2 12 பேக். இது நான் வந்து பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டூ 1/3 12 ஃபேஸ் வியூக்காக நம்ம பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாருக்கு மேல இருக்கு. ஸோ இட் வில் பி அப் 3 டவுன். ஓகே. லெட்ஸ் டூ தட். இங்கேருந்து சூஸ் பண்றேன். 1 அப், அப், 1 அப், 1 அப். சின்ஸ் 1/3ன்னா 1 + 3 = 4. ஸோ இந்த 4 பாக்ஸஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் சூசன். ஸோ இட் வில் பி the F1, F2 and F3, F4. ஓகே. இதுதான் இருக்கும். சேம் இதே இடத்துல நம்ம அதே இத வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணியாச்சு. சாரி. 2 F3, F4 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து இதுக்கு வந்து நேம் பண்ணிரலாம். This will be your 1/3 12 face. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 2/2 12 பேக்குக்காக நம்ம போட போறோம். ஸோ 2 + 2 = 4. சேம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் 4 காலம்ஸ் வந்து we have to give it a mark and then we have to start doing. And for அதுக்கு சின்ன சேஞ்சுக்காக let's do it with red color. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 2/2 12 x x. ஸோ 2/2 12 போட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம நேம் பண்ணிடலாம். It's B1. Since it is for back, we will call it as B1, B2, B3, B4. Okay. Next இங்கேயும் அதேதான். B1, B2, B3 and B4. ஓகே. இது நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நேம் பண்ணிடலாம். இது என்னங்க வியூங்கிறது. It's 2/2 12 back. ஓகே. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா we have to design a thing. ஸோ இதுல என்ன அப்படின்னா, சின்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 rows 4 columns இருக்கிற மாதிரி we have to plan it accordingly. So 4 + 4 = 8. So 8 rows 8 columns மாதிரி we have to design 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு நான் பாக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பண்ணிட்டு லெட்ஸ் கிவ் அ நேம் டு இட். ஓகே. ஸோ இட்ஸ் F1, it's F2, it's F3 and F4. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் விட்டு ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா I have started naming it. Same applies to rows also. இங்க வந்து பாத்தீங்கன்னா F1, இங்க F2, F3, F4. ஓகே. ஸோ இது நம்ம நேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் B1, B2, B3 அந்த இதை வந்து நேம் பண்ணணும்.
So next, and the empty columns three, we have to name it as B1, B2, B3, and B4. So naming B3 and B4 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயும் அதே தான். B2, B3 and V4. நெக்ஸ்ட் இதுல நம்ம பண்ண போற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். F1 to F1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு X இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி F1 to F1 ஒரு X. அடுத்து F2 to F2 வந்து ஒரு X இருக்கு. F2ல இருந்து F2க்கு வந்து என்ன இருக்கு? ஒரு X இருக்கு. அதே மாதிரி F2 இங்க இந்த ரோ தான். அதுல F2 ஓட காலம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ ஐ எம் கோயிங் டு கிவ் an X there. ஓகே. நெக்ஸ்ட் F3ல இருந்து F3க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு X வரணும். நெக்ஸ்ட் F4ல இருந்து F4க்கு வந்து ஒரு X வரணும். நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் பேக் வியூ. பேக் வியூவை வந்து மார்க் பண்ணும். அதுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் ரெட் கலர். ஸோ இந்த ரெட் கலர் எக்ஸ் எடுத்துட்டேன். B1 டு B1 வந்து அந்த எக்ஸ் மார்க் பண்ணும். B1 டு B1 இங்க இருக்கு. மார்க் பண்ணியாச்சு. இட் ஷுட் பி இன் ரெட் கலர் அண்ட் கோல்ட். இதை காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் B2 டு B2 ஒரு எக்ஸ் இது பண்ணணும். B2 டு B1 ஒரு எக்ஸ் இருக்கு. B2ல இருந்து B2 ரோல இருந்து B1 காலம்க்கு ஒரு எக்ஸ் இருக்கு. அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் B2 காலம்க்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு B3 டு B2 ஒன்னு இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா B3 டு B3 இருக்கு. அதை நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட் B4 டு B3 இருக்கு. ஓகே, அதையும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் B4 டு B4 இருக்கு. நெக்ஸ்ட் B4 டு B1 இருக்கு. ஓகே, B4 டு B4 இதுல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுலதான் இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட் வி ஹாவ் டு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுல நம்ம பண்ண போற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கரெக்டா சின்ஸ் இட் இஸ் செல்ஃப் ஸ்டிச்டு வீவ் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சின்ன டயகனல் லைன்ஸ்ல வி ஹவ் டு கிவ் அ ஸ்டிச். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கலரிங் நம்ம பண்ண போறோம். ஃபில் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் கான்ட்ராஸ்ட் கலரா ஒன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ப்ளூ கலர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது எங்கெங்கெல்லாம் போடணும்னு நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஓகே, கரெக்டா F1 காலம் சின்ஸ் இது வந்து ஃபேஸ் டு பேக் அப்படிங்கிறதுனால ஓகேங்களா, ஃபேஸோட காலம்ஸ் எடுத்துக்கணும், பேக்கோட ரோஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா, பேக்கோட ரோஸ் எங்கெல்லாம் F1 ஃபேஸோட காலம்ஸ் கூட மேட்ச் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்ப மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரோ B1 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மேட்சிங் இட் வித் திஸ் காலம் F1 இல்லையா? அதே மாதிரி இந்த ரோ B2 வந்து இந்த ரோ F2 கூட F1 கூட மேட்ச் ஆகுது இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்க கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். கரெக்டா B வந்து எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா B ரோஸ், இந்த B யோட ரோஸ் வந்து F ஓட காலம்ஸ் கூட எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அந்த ஏரியாஸ் எல்லாம் we have to color. ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. B ரோல வந்து F1 கூட ஜாயின் ஆகுற அந்த காலம்ல ஐ எம் கோயிங் டு கலர். சோ ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் ப்ளூ கலர். அதே மாதிரி இங்க B2ல இருந்து F1 ஜாயின் ஆகுது. அதுக்கும் அந்த கலர் நான் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் B3ல இருந்து F1, நெக்ஸ்ட் B4. ஓகே, நெக்ஸ்ட் F2 காலம்ஸ் B1ல போட முடியாதுன்னா B1 டு B1 கிடையாது. B2 F தான் நம்ம போட போறோம். சோ F Bயும் மீட் ஆகுற ஏரியாஸ் எது? இங்க. அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் F Bயும் மேட்ச் ஆகுற ஏரியா இங்க. நெக்ஸ்ட் F Bயும் மேட்ச் ஆகுற ஏரியா இங்க. F Bயும் மேட்ச் ஆகுற ஏரியா இங்க. சோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், F Bயும் மேட்ச் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் காலம்ஸ் வந்து F காலம் கூட B ரோ மேட்ச் ஆகுற எல்லா இடத்தையும் நான் என்ன பண்றேன், கலர்ஸ் பண்ணிடுறேன். இத வந்து ஸ்டிச் லைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கலர் பண்ற ஏரியாஸ் we have to mention it as ஸ்டிச் லைன். இத ஸ்டிச் லைன் நம்ம கூப்பிடுவோம். ஓகேங்களா, இத முடிச்சதுக்கு அப்புறம் வாட் we have to do is அடுத்து இதுக்கு சென்டர் செல்ஃப் ஸ்டிச்டு அப்படிங்கிறதுனால we have to give another color. ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், another கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயகனல் ஷேப்ல குடுக்கணும். ஓகேங்களா, சோ அதுக்கு கரெக்டா ஒரு டயகனல் ஷேப்ல இருக்க ஒரு பாக்ஸ ஒரு லைன் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா டயகனல்ஸா இருக்குன்னு தோணுது. சோ ஐ எம் கிவிங் இட் கலர்
கன்டினியூஸா ஒரு டயகனல் ஷேப் குடுத்து இந்த மாரி கலர் வர மாரி நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டூ மார்க் இட். ஓகே. ஸோ சிம்பிள். அதே மாரி இங்க ஒரு இது. வேலை முடிஞ்சுச்சு. திஸ் இஸ் வாட் வி வில் கால் இட் ஆஸ் டபுள் கிளாத் செல்ஃப் ஸ்டிச்டு ஃபேஸ் டூ பேக் வீவ். ஓகே. ஸோ இதே விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டு டூ இட் ஆல்டர். இதே விஷயத்த we have to do it alter for back to face. So let's do it in the next video. Thank you, all of you.